ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வேறு லெவலில் ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது கனியும் பிரவீன் ராஜும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக லக்ஸரி அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயம். அவங்க அந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு சாப்பாடு கூட போடாமல் கூட இருக்கலாம், எல்லாமே கேட்கலாம். வர்ற ப்ரொஃபஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கேட்கலாம். உங்களை அலைய விடலாம், ஓட விடலாம். அந்த மனிதாயமானம் பார்க்கல, நாங்கள் 13 பேர் இருக்கோங்கிறத பார்க்கலங்கிறது அவங்களுடைய வேலை கிடையாது. அதுவே வந்து கனியும் பிரவீன் ராஜும் புரிஞ்சிக்கல. அது வந்து முதல் தப்பு, அவங்க உப்பு போட்டது அப்படிங்கிறது. இன்னொன்று, உப்பு போட்டது அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு வந்து தெரியாது. கேஷுவலாக வந்து போட்ட மாதிரி தான் வந்து 2 பேரும் போய் சொல்லிட்டாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நான் அப்படி தான் கேட்பேன் சொல்லிட்டு பிரவீன் ராஜும் ஆதிரையும் சண்டை போடுற மாதிரி வந்து சண்டை போட்டாங்க. அப்போ பயங்கரமான உத்வேகத்துடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரவீன் ராஜும் ஆதிரையும் வந்து கொந்தளிக்கிறாங்க. அதாவது நான் வந்து எதுக்கு என்ன கேட்குறா, எதுக்கு கேட்கக்கூடாது, அவள் வந்து எதுவுமே சமைக்கலைன்னா நான் ஹெல்ப் பண்ணேன், காய்கறி கட் பண்ணேன், இது பண்ணேன் அது பண்ணேன்னு சொல்லி அவங்க வாதம் வைக்கிறாங்க. நான் கேட்பேன், ஏன்னா நானும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ என்ன ஹெல்ப் பண்ண, நீ ஹெல்ப் பண்ணலன்ற மாதிரி பிரவீன் ராஜ் வந்து போட்டு அடிக்கிறாரு. உடனே கனி வந்து அப்படியே சமாளிக்கிற மாதிரி 2 பேரையும் வந்து அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு லக்ஸரி ஹவுஸ் வந்து செம்ம காண்டாயிட்டேன், என்னடா அது அப்படின்ற மாதிரி. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சுபிக்ஸா போய் பக்கத்தில் போயிட்டு பாஸ் சிக்கனில் உப்பு போட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் சிக்கன் அனுப்புறீங்களான்னு கேட்குறாங்க. இது பிக் பாஸ் பார்த்துருக்கா இல்லை என்னன்னு தெரில. மீனவ பொண்ணுன்னு சொல்லி பேச்சு தான் நான் வந்து வந்திருக்கேன்ட்டு. எதுக்கு வந்திருக்க, என்ன விளையாடுற கேம் அப்படிங்கிறது ஒரு அளவு தெரிய மாட்டேது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இவங்க, இன்னொரு பக்கம் பிரவீன் ராஜ். இது வந்து யாருக்கு தெரியும்னா அந்த 2-3 பேர் தான் தெரியும். ஆதிரைக்கு, பிரவீன் ராஜுக்கு மற்றும் கனிக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, இப்போ உள்ளே வராங்க எல்லாரும் வண்டில் ஏறுறதுக்கு. திவாகர் எல்லாருமே வந்து ஏறுறாங்க. பிரவீன் ராஜ் எது சொன்னாலும் தப்பு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பிடியாக இருக்காப்புல. நீ ஒழுங்காக இருக்கணும், அதே மாதிரி நீ வந்து பிரச்சனையை பெருசாகிறதும் பெருசாகிற பிரச்சனையை வந்து இன்னும் பெருசாகிறதும் உன்னுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து எடுத்து விட்டார். அதுக்கடுத்து பிரவீன் ராஜ், அப்போ விடுங்க நான் வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி எஸ்கேப்பாக விட்டாங்க. அடுத்து ஆதிரை உள்ளே வந்து சத்தம் போட்டு பிரவீன் ராஜ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்பேன்னு சொன்னோடனே பார்வதி உள்ளே இறங்கி ஆதிரை பண்ணுறது வந்து தப்பு, அது எப்படி நீ வந்து சும்மா காய்கறி வெட்டி கொடுத்தா நீ கேட்பேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு வர நீ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. திவாகருக்கு பிரவீன் ராஜை பிடிக்காது. ஓகேவா, பிரவீன் ராஜ் சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு முரண்பாடு ஃபஸ்ட் டைம். எப்படி திவாகருக்கும் பார்வதிக்கும். பார்வதி சொல்கிறாங்க இல்லை இது வந்து இதுதான் கரெக்டுன்றாங்க. திவாகர் சொல்கிறார் இல்லை இதுதான் அப்படின்றார். 2 பேருக்கு ஒரு மாற்று கருத்து ஏற்படுது. அப்படியே அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுண்ணே, இதுதானே பிரவீன் ராஜ் தானே கரெக்டு, இவங்க ஆதிரை வந்து தப்புனே அப்படின்னோடனே இல்லைம்மா அப்படின்ற அவர் முடியல. ஏன்னா 2 பேருக்கும் அவருக்கு பிரவீன் ராஜ் பிடிக்காது, இவங்களுக்கு வந்து ஆதிரை பிடிக்காது, மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் சொல்கிறேன், கருத்து ஒத்து போகாத போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். திவாகருக்கும் பார்வதிக்கும் முதல் முறையாக 2 துருவங்கள் அப்படியே சேர்ந்து இருக்காமல் உடைந்து இருக்குது அப்படிங்கிறது தான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி எஃப்ஜே வேறு உள்ளே வரான். உள்ளே வந்து நீங்கள் வந்து தோசையும் சாப்பிட்டீங்க, அன்றைக்கி வியானா வந்து சாப்பிட்டாங்க எங்கள் தோசைன்னொடனே நாங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் மிச்சம் இருக்கிறத சொல்ல தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி வியானா வந்து அங்கேருந்து ஓடி வந்து அவள் கத்த. அப்புறம் இந்த பிரச்சனை முடியாதுன்னு சொல்லும்போது வாண்டடாக வந்து கமருதீன் வண்டியில் ஏறலாம். அது எதுக்குதே தெரில. திவாகர் வந்து செல்லோ அப்படின்னு சொல்லி அவரை போட்டு மட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், ஆட்டிடியூட்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும், ஃபன் பண்ணிட்டார் மனசு அப்படிங்கிறது தான். கமருதீன் பிரவீன் ராஜ் தான் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ஸ்பாட்டில் போய் கலாய்க்கிறது பெரிய வித்தகர் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. ஓகே, அவங்க அங்கிட்டு பேசி முடிச்சுட்டு வரும் பொழுது கடைசியாக முடிவெடுக்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசும்போது சரி ஓகே, இனிமேல் ஒன்றும் பண்ணவும் முடியாது, இனிமேல் கேர்ஃபுல்லாக இருங்க, நாங்கள் என்னாலும் பண்ணுவோம் லக்ஸரி டீமு, ஸோ எங்களுக்கு போக அப்படின்ற மாதிரி இப்போ தான் வந்து ரூல்ஸை வந்து படிக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆதிரிக்கு ஒரு சிரிப்பு. இது கமருதீன் வந்து வாந்திரா வண்டியில் ஏறிட்டு அவன் சொல்கிறான் அந்த மாதிரி நீலாம் எதுக்கு உள்ளே வர, நீ உள்ளே வரக்கூடாது ஆதிரிக்கு சண்டை போகிறான். அப்படி தான் உள்ளே வருவேன், என்னுடைய ஃபுட்டுக்கு நான் உள்ளே தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. ஒன்றும் ஃபுட்டு இல்லை, அது லக்ஸரி ஃபுட்டு தானே, நீ எதுக்கு வரன்ட்டு சம்மந்தமே இல்லாமல் கேட்குறான். அவன் ஹெல்ப் பண்ண போகிறான் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு ஹெல்ப்பே வேண்டாம், அவன் ஹெல்ப்பே வேண்டாம் எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் அங்கிட்டு வந்து கத்தி அவனுடைய இதை வந்து இழக்கிறான். அவனுக்கு திவாகரே போதும் அடிச்சு விட்டு அமுத்திடுறாரு அப்படிங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் இப்போ கேப்டன்சி டாஸ்க் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லி லெட்டர் வந்துருச்சு. இப்போ அதற்கான ப்ராசஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. சரி எல்லாருமே வந்து சொல்லுங்கள், அதை பற்றி மாற்றுக்கிறது இல்லை, ஆனால் இந்த வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா ஒருத்தவங்க மட்டும் லக்ஸரி, இன்னொருத்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற அந்த பேட்டர்ன் வேணாம். அப்படி தான் சொல்லியிருக்காங்க போல தெரியுது அவங்க. பட் எனக்கு தெரிஞ்சு லக்ஸரி இன்னும் கொடூரமாக இருப்பாங்க. இவங்க என்னமோ இவங்களாம் வந்து இந்த 7 பேர் இருக்காங்க பாருங்க உள்ள, அவங்க எல்லாருமே ஒரு
ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கோவம் இல்லாத ஒரு லக்ஸரி பயலுக தான். இதே லக்ஸரி இதில் பார்வதியாக இருக்கட்டும், திவாகர் கூட இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியலான இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட்டில் பொட்டன்ஷியலான கண்டஸ்டன்ஸ் நீங்கள் அனுப்புனீங்கன்னா தெரியும் லக்ஸரி அவங்க எப்படி வந்து லக்ஸரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பண்ணுறதுலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ ஆதிரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து வாண்டடாக வண்டியில் ஏறினா கமருதினையும் ஒரு அடி அடிக்கிறா. இந்த மாதிரி நான் வந்து நீ கூப்பிடலன்னா நான்லாம் வரணும்னா அதெல்லாம் கிடையாது, நான் வரமாட்டேன், நான் உங்களோட ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நீ வராத அப்படின்றான். இந்த வரைய மாட்டேன், ஓ சந்தோஷம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த மாதிரி போயிடுச்சு. இந்த தண்ணி சட்டைக்கு போனாட்டம் போட்டாங்களோ அதே மாதிரி வந்துச்சு திருப்பி சண்டை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதில் யார் பக்கம் நியாயம் தப்புலாம் கிடையாது. கனி அண்ட் பிரவீன்ராஜ் தப்பு, அவ்வளோதான். இது மேலே நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் சந்திப்போம்.